வடுவூர் ராமனை பார்த்து வில்லூர் சுவாமி சொல்றார், சுவாமின் எனக்கு தலைவனே சுவாமியே ராமா, தே பவனே பிது சுகமயே, முன்பு நீ அயோத்தியில் இருந்த போது உன்னுடைய பெரிய அரண்மனையிலே பிது சுகமயே தந்தையின் அரண்மனையில் மிகுந்த ஆனந்தத்தோடு பிரீதைர் ஜனை சம்ருதே ரொம்ப மகிழ்ச்சியோடு மக்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் உன்னை சூழ்ந்திருக்க, மாத்ரு பிரீத்தி வகை அன்னையர் மூவரும் தாய்ப்பாசத்தோடு உன்னை கொஞ்ச எவ்வளவு ஆனந்தமாக புன்னகை செய்தாயோ அதே புன்னகையைத்தான். அப்ப பாருங்க, ராஜாவோட அரண்மனை, அங்கே அப்பா கொஞ்சுகிறார், அன்னையர்கள் கொஞ்சுகிறார்கள், உறவினர்கள்லாம் மகிழ்ச்சியோடு சூழ்ந்திருக்கிறார்கள், செல்வத்துக்கு குறையில்லை. அப்ப எப்படி நீ புன்னகை செய்தாயோ ததைவ அதே புன்னகையைத்தான் தமசா தீரேபி வனவாசம் புறப்பட்டு வனவாசம் கிளம்பிய அன்றைய நாள் இரவு தமசா நதிக்கரையிலே தங்கி இருக்கிறாய். எந்த இடத்துல? இப்ப அரண்மனை கிடையாது, அதஸ்தாத் தரோஹோ ஒரு மரத்தடியிலே தங்கி இருக்கிறாய். சுற்றி இப்போ முன்னாடி மாதிரி சந்தோஷமான உறவினர்கள் இல்ல, ஷோகார்த்தை ஸ்வஜனைர் விருத்தேபி உன்னுடைய பின்தொடர்ந்து வந்த மக்கள் எல்லாம் வருத்தத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். எங்கள் ராமனுக்கு வனவாசமா, ராமராஜ்யம் கிடையாதா, ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று நாங்கள் மகிழ்ந்தோமே கொண்டாடினோமே அது நின்று விட்டதா என்று சூழ்ந்து அத்தனை பேரும் வருத்தத்திலே இருக்கிறார்கள். பரிதகா அவர்கள் எல்லா திசையிலும் சூழ்ந்திருந்த போதும் மந்தஸ்மிதம் யத் சமம் முன்பு அரண்மனையில் இருந்த போது எப்படி புன்னகை செய்தாயோ ராமா அதே புன்னகையை இந்த இடத்திலும் நீ வெளிப்படுத்தினாய்.